நான் எத்தனையோ முறை பெங்களூர் வந்து போயிருக்கேன். ஆனா இப்படி பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி என்ன பண்ணாங்க அப்படின்னு தானே கேக்குறீங்க. தாய்லாந்து, சைனா, ஜப்பான், கொரியா இப்படி சில நாடுகள்ல மட்டுமே இருந்த இந்த கொரியன் ட்ரெண்டிங் மசாஜ நம்ம பெங்களூருக்கு கொண்டு வந்திருக்காங்க. தாய்லாந்தோட ட்ரெடிஷனல் தாய் மசாஜ நம்ம தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து ஒரு கலக்கு கலக்கிட்டு இருந்த நம்ம ஈஸ்பா இப்போ அவங்களுடைய 5வது பிரான்ச்சை பெங்களூர்ல ரொம்பவே பிரம்மாண்டமா ஓபன் பண்ணியிருக்காங்க. இந்தியாவிலேயே ஏன் உலகத்திலேயே நீங்க எங்க போனாலும் இப்படி மசாஜுக்குனே பல டைப்ல இருக்கக்கூடிய ரூம்ஸை வந்து நீங்க பார்க்க முடியாது. கூடவே விதவிதமான மசாஜை நம்ம பண்ணிக்கிட்டு அங்க குளிக்கிறதுக்காக ஏகப்பட்ட கேட்டகரியில லக்ஸுரி ஜக்கூசி எல்லாமே வந்து வச்சிருப்பாங்க. அங்க இருக்கக்கூடிய அந்த 2-3 மணி நேரம் எப்படி போகுதுன்னே வந்து தெரியாத அளவுக்கு ரொம்பவே ரிலாக்ஸா இருக்கிறதுக்கு ஏத்த ஒரு ஸ்பாட் தான் நம்ம ஈஸ்பா. வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வில்லேஜ் டேட்டாபேஸ். நம்ம இப்போ எங்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஜேபி நகர்ல தான் வந்து நம்ம இருக்கோம். தாய்லாந்தோட ட்ரெடிஷனல் தாய் மசாஜை தமிழ்நாட்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸ்பா தான். ஈஸ்பாவை பொறுத்தவரையிலும் நம்ம சென்னை, கோயம்புத்தூர்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்கு அப்படின்றது தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல புது பிரான்ச் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பெங்களூரில் இருக்கீங்க, உங்களுடைய வீக்கெண்டை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரிலாக்ஸாக ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற ஒரு சூப்பரான ஸ்பாட் தான் நம்ம பெங்களூரில் இருக்கக்கூடிய ஈஸ்பா. இந்த இடத்துல வந்து எக்கச்சக்கமான கேட்டகரியில் நிறைய வெரைட்டியில் ரூம்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ நம்ம உள்ளே போயிட்டு எப்படியெல்லாம் இங்கே வந்து ரூம்ஸ் இருக்குது, என்ன மாதிரியான மசாஜ் எல்லாமே இருக்குது அப்படின்றது எல்லாமே தெளிவாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க அப்படியே உள்ளே போயிடலாம். நம்ம பெங்களூர் ஜேபி நகரில் ஈஸ்பாவோட 5வது பிரான்ச்சை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரம்மாண்டமாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த பிரான்ச்சோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். நம்ம லிஃப்ட்டை ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே உள்ளே போனோம் அப்படின்னா இப்படி ஒரு வியூவை நீங்கள் எங்கே போனாலும் பார்த்துடவே முடியாது. அதாவது ஏதோ ஒரு பாழடைஞ்ச புத்தர் கோயிலில் மழை பெய்யும் போது அந்த கூரை உடைஞ்சி அதிலிருந்து தண்ணி ஒழுகும் போது புத்தர் மேலே விழுந்து ஒரு அருவி மாதிரி கொட்டும். அந்த இடத்துல ஃபுல் மிஸ்டா இருந்தா எப்படி இருக்கும்? ஸோ இப்படி ஒரு வியூ தான் நம்ம கண்ணுக்கு எதிரில் வந்து தெரியும். இதை பார்த்துட்டு அப்படியே நம்ம கிராஸ் பண்ணி போகும்போது மிகப்பெரிய சிலைக்கு கீழே அதோட என்ட்ரன்ஸை வந்து வச்சுருப்பாங்க. அந்த என்ட்ரன்ஸை ஓப்பன் பண்ணி உள்ளே போனோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான வரவேற்பை வந்து கொடுத்துருவாங்க. உள்ளே வந்துட்டு நீங்கள் சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு தங்க கோயிலுக்குள்ளே வந்த ஒரு ஃபீலோட தான் நீங்கள் வருவீங்க. நம்ம உள்ளே வந்து அந்த சோஃபாவில் உட்காந்தோம் அப்படின்னா எப்படி வந்து ஃபீல் பண்ணுவோமோ அப்படி தான் இங்கே இருக்கக்கூடிய சோஃபா எல்லாமே வந்து அவ்வளோ லக்ஸூரியாக வந்து இருக்கும். கூடவே ராஜாராணி எல்லாம் உட்காரதுக்காகவே சூப்பரான சோபா வந்து அந்த இடத்துல இருக்கும். அது மட்டும் இல்லாம ராஜாராணி போடுற அதே கிரீடமும் அந்த இடத்துல இருக்கும். நம்ம கப்பிள்ஸா வந்தோம் அப்படின்னா அந்த கிரீடத்தை போட்டுட்டு ராஜாராணியாவே ஃபீல் பண்ணி அந்த இடத்துல உட்காரலாம். நீங்க சுத்தி பாத்தீங்கன்னா தெரியும், தங்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா தாய்லாந்துல இருக்கக்கூடிய ராமாயண கதைகளை இங்க சிலையா வந்து செதுக்கி வச்சிருப்பாங்க. அப்படிதான் வந்து இருக்கும். நீங்க ஏதோ ஒரு தங்க கோயில்ல இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு உணர்வோட தான் வந்து அது உள்ள வந்து இருப்பீங்க. அடுத்து வந்து நம்மளுக்கு ஃபுட் வாஷ் பண்றதுக்காக வெண்கல பாத்திரத்துல பூவு, வேப்பையில, ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லிட்டு கட் பண்ணி போட்டு அதை எடுத்துட்டு வந்து நம்ம காலை அதில் ஊற வச்சு சுத்தமாக கழுவி உள்ளவே நம்ம போட்டுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான செப்பல் வந்து போட்டு விட்டுருவாங்க. அடுத்ததான் நம்மளுக்கு வெல்கம் டீன்னு ஒன்று கொடுப்பாங்க பாருங்க. உண்மையாலுமே நீங்கள் உள்ள எவ்வளோ டென்ஷனோட வந்தாலும் சரி சூப்பரான ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் வந்து உங்களுக்கு ஆகும். அதை குடிச்சிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மசாஜ் பண்ணிக்கிறதுக்காகவே என்ன மாதிரியான கேட்டகரியில் ரூம்ஸ் எல்லாமே வந்து இருக்கு அப்படின்றத உள்ளே போய் பார்த்தலாம். நம்ம கதவை திறந்துட்டு அப்படியே உள்ளே போனோம் அப்படின்னா மசாஜ் பண்ணிக்கிறதுக்கு ரூமுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே இந்த தாய்லாந்தில் ராமாயண கதைகள் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த கதைகளோட சிற்பங்கள், அந்த நாட்டோட கடவுள், ராஜா, ராணி இவங்களுடைய சிலை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தத்ரூபமா சூப்பராக வந்து செதுக்கி வச்சிருப்பாங்க. அதையெல்லாம் பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டே நம்ம ஒவ்வொரு ரூமாக உள்ள போய் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் நம்ம போனது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தாலியன் ரூம்குள்ள தான் வந்து நம்ம போனோம். நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த இத்தாலியன் மார்பிள்ஸ் நம்ம கண்ணு எதிர ஜொலிக்க ஆரம்பிச்சிடும். உள்ளவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஜக்கூசி வந்து இருக்கும். நீங்கள் 5 ஸ்டார் 7 ஸ்டார் ஹோட்டல்லாம் போனீங்கன்னா கூட இந்த அளவுக்கு லக்ஸுரி ஜக்கூசி வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. அந்த அளவுக்கு தரமாக இருக்கும். இது உள்ள நம்ம கப்புள்ஸாக வந்து மசாஜ் பண்ணிட்டு அந்த ஜக்கூசியில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூமும் இருக்கு. அதில் வந்து குளிச்சுட்டு அப்படியே வெளியே வர முடியும். நீங்கள் பாத்ரூம்குள்ளே போனீங்க அப்படின்னா நம்ம குளிக்கிறதுக்கு தேவையான நல்ல ஷாம்பு, ஷவர் ஜெல் எல்லாமே வந்து உள்ளவே வச்சிருப்பாங்க. நம்ம மசாஜ் பண்ணிட்டு குளிச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக டவல் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட்ல ரொம்பவே சுத்தமாக நீட்டாக க்ளீன் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த டவலை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணும்போதே வந்து கண்டிப்பாக அதை உணர்வீங்க. அடுத்ததான் நம்ம வந்தது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ச் ரூம். இந்த ரூம்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா இந்த ரூமோட டிசைனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை
மயக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவ்வளோ நேர்த்தியா அந்த ரூம் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம அதுக்கு அடுத்ததா வந்தது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்டோன் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம்குள்ள தான் வந்தோம். அதாவது அந்த காலத்துல கருங்கல்ல வச்சு எப்படி கோயில் கட்டினாங்களோ அந்த மாதிரி ஒரு வகையான கருங்கல்ல வச்சு இந்த ரூமை வந்து கட்டி இருப்பாங்க. அந்த ரூமோட கருங்கல்ல நீங்க கையை வச்சீங்கன்னாவே அதை ஃபீல் பண்ணுவீங்க. இந்த ரூம் மட்டும் கிடையாது, பாத்ரூமு, நம்ம குளிக்கக்கூடிய அந்த ஜக்கூசி, இந்த இடம் எல்லாமே இப்படி தான் வந்து செதுக்கி இருப்பாங்க. இது உள்ள இருக்கக்கூடிய அந்த ஜக்கூசியை பத்தி சொல்லியே ஆகணும். அவ்வளோ கலர்ஃபுல்லா இந்த ஜக்கூசிலேயே வந்து வாட்டர் மசாஜ் பண்ற மாதிரி எல்லாம் வந்து பக்காவா இருக்கும். அடுத்ததான் நம்ம வந்த ரூம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பேம்போ ரூம்ஸ் தான். அதாவது செவுத்துலாம் வந்து பாத்தீங்கன்னா தெரியும், மூங்கில வச்சு அப்படியே டிசைன் பண்ணியிருப்பாங்க. நம்ம படுத்துக்கிட்டு மசாஜ் பண்ணும்போது நம்ம தலைக்கு மேல அந்த சீலிங் ஃபுல்லாவே இந்த மூங்கில் குச்சிகளா வச்சு அடுக்கி டிசைன் பண்ணியிருப்பாங்க. உள்ளவே வந்து பாத்தீங்கன்னா மூங்கில் மசாஜும் வந்து இருக்குது, அதையும் வந்து நம்ம பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே நம்ம பண்ணும்போது மூங்கில் ரூம்குள்ளே இருந்து மூங்கில் மசாஜ் பண்ணுற அந்த ஃபீல் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்துடும். அடுத்ததாக நம்ம வந்தது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரேபியன் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய அந்த ரூம்ஸ் எல்லாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா செதுக்கி இருப்பாங்க. உள்ளவே சூப்பரான ஜகுசியும் இருக்குது. அடுத்தது முக்கியமாக கொரியன் ட்ரெண்டிங் மசாஜ் பண்ணக்கூடிய அந்த ரூமு. இதுக்குள்ளே வந்து நம்ம மசாஜ் வந்து பண்ண போகிறோம். அப்போது டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்கிறேன். அடுத்ததாக வந்தது பெடிக்யூர் பண்ணக்கூடிய அந்த ரூம்ஸு. உள்ளவே வந்து நம்ம பாடி ஃபுல்லாக மசாஜ் பண்றதுக்கு ஏத்த மாதிரி ஒரு சோஃபாவும் இருக்கும், அதையும் வந்து நம்ம பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்தது விச் இஸ் அவர் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம். இந்த ரூமோட டிசைனே எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க. நம்ம சைட்ல தலைக்கு மேல எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த சூப்பரான ஷவர் வந்து பிட் பண்ணி இருப்பாங்க. இதுலயுமே நம்ம நெக்ஸ்ட் மசாஜ் பண்ண போறதுனால இதை பத்தி டீட்டெயிலா அப்போ பார்க்கலாம். அடுத்ததா வந்த ரூம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க துபாய் போன ஃபீல் வந்து கண்டிப்பா வந்துடும். ஏன்னா துபாயில இருக்கக்கூடிய புர்ஜ் அல் அரப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஸ்ட்லியான ஹோட்டல். அந்த ஹோட்டலோட ரூம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லா கோல்டு தீம்ல தான் வந்து இருக்கும். அது வந்து கோல்டு ரூமினே வந்து நம்ம சொல்லலாம். அப்படி தான் வந்து அதே மாதிரியே செதுக்கி இருப்பாங்க. நீங்கள் எங்கே சுற்றி பார்த்தாலுமே எல்லாமே வந்து தங்கத்திலேயே வந்து ஜொலிக்கும். ஏன் பாத்ரூம் உள்ள இருக்கக்கூடிய எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டுலேயே வந்து மின்னோனா பார்த்துக்குங்க. கண்டிப்பாக இந்த ரூமில் நீங்கள் மசாஜ் பண்ணிக்கிறீங்கன்னா அந்த ஹோட்டலில் இருந்து மசாஜ் பண்ணுற ஒரு ஃபீலோட தான் பண்ணிக்குவீங்க. நெக்ஸ்ட் வந்தது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோனாபாத். ஒரு வகையான ஹுட்டில் வந்து செஞ்ச ஒரு ரூமும் இருக்கும். கூடவே 2 விதமான ஜகுசி எல்லாமே வந்து இருக்கும். இதுலேயே நம்ம மசாஜ் வந்து அடுத்ததாக பண்ண போகிறோம். அடுத்ததாக வந்தது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குகை ரூம்குள்ளே தான் நம்ம வந்து வந்தோம். அதாவது இயற்கையாக உருவான ஒரு மலைக்குள்ள குகை இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி தான் வந்து இருக்கும். ஆனால் உள்ளவே இருக்கக்கூடிய அந்த ஃபெசிலிட்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ லக்ஸுரியாக இருக்கும். இதுக்குள்ளே நம்ம மசாஜ் பண்ணிக்கும் போது கண்டிப்பாக வந்து அந்த குகைக்குள்ளே இருந்து தான் மசாஜ் பண்ணுறோன்ற ஃபீல் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் நம்ம போனது மூன் ரூம். அதாவது நம்ம நிலவை வந்து பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிட்டே மசாஜ் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த நட்சத்திர வெளிச்சத்தில், அப்படி தான் இந்த ரூமை வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. அந்த நிலவில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன பள்ளமேடு எல்லாமே தெளிவாக தெரிகிற மாதிரி அவ்வளோ ரியாலிட்டிக்காக வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்கன்னா பார்த்துக்குங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா கண்ட்ரியில் இருக்கக்கூடிய பாலியில் ஒரு ரூமில் போய் நம்ம ஸ்டே பண்ணோம் எப்படி இருக்கும் அதே ஒரு டிசைனோட இந்த இடத்துல வந்து ஒரு ரூமை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. பார்க்க அப்படி தான் இருந்தது. நான் பாலி அந்த ஃபீல் கண்டிப்பாக எனக்கு இங்கே வந்ததுன்னா பார்த்துக்குங்க. அடுத்ததாக வந்து தாஜ்மஹாலுக்குள்ள ஒரு ரூம் இருந்து அதில் நம்ம தங்கினா எப்படி இருக்கும் அப்படி ஒரு ஃபீலோட அதே டிசைனோட தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மசாஜ் ரூம் உள்ளே வந்து இருந்தது. அடுத்ததான் வந்தது ரொம்ப முக்கியமான ஒரு ரூம். தாய்லாந்தில் ஒரு பாழடைஞ்ச புத்தர் கோயில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி ஒரு ரூம் தான். உள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த செவுரு உடஞ்சி விழுற மாதிரியா இருக்கட்டும், அதிலிருந்து முளைச்சி வர அந்த ஆலமரமாக இருக்கட்டும், அதிலிருந்து விழக்கூடிய அந்த விழுதாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாழடைஞ்ச ஒரு புத்தர் கோயிலில் இருக்கிற ஃபீல் தான் வரும். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஜகூசி வந்து இருக்குது. கப்புள்ஸாக வந்தோம் அப்படின்னா மசாஜ் பண்ணிட்டு அந்த ஜகூசியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூமை சூப்பராக டிசைன் பண்ணியிருப்பாங்க. லாஸ்ட்டாக வந்தது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமு. அதாவது இயற்கையோட இயற்கையாக நம்ம சேர்ந்து ஒரு ரூமில் ஸ்டே பண்ணி மசாஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படி தான் வந்து இந்த ரூம் இருந்தது. ஸோ இங்கே இருந்த அத்தனை ரூமுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்தையும் பார்த்து நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஏதோ 10க்கு 10 ரூமில் வந்து நம்ம மசாஜ் பண்ணிட்டு வெளியே போகிற மாதிரி இல்லாமல் மசாஜ் பண்ணிக்கிற ரூமையே வந்து நம்ம அவ்வளோ என்ஜாய் பண்ணி ரிலாக்ஸாக மசாஜ் பண்ணிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து இந்த ரூம்ஸ் எல்லாமே வடிவமைச்சிருப்பாங்க. ஸோ எல்லா ரூம்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட்ல டவலு, பாத்ரூமுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஷாம்பு, ஷவர் ஜெல்லு, வாட்டர் பாட்டில், ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லிட்டு உள்ள பக்காவாக வச்சிருப்பாங்க. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம ரூம்ஸ் எல்லாமே வந்து சுற்றி பார்த்தோம்.
அடுத்ததான் நம்ம மசாஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ள வந்தது தாய்லாந்தோட ட்ரெடிஷனல் தாய் மசாஜ் தான் வந்து நம்ம பண்ணிக்க போறோம். ஸோ அதுக்காகவே இருக்கக்கூடிய அந்த ட்ரெஸ்ஸை வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. அதை போட்டுக்கிட்டு தான் நம்ம வந்து உள்ள மசாஜ் பண்ணிக்குவோம். இந்த மசாஜ் நம்ம பண்ணிக்க போறோம் இல்லையா, அந்த தெரபிஸ்ட் வராங்க இல்லையா, அவங்க வந்து பல வருஷ எக்ஸ்பீரியன்ஸோட இருக்கக்கூடிய அந்த தெரபிஸ்ட் தான் நம்மளுக்கு வந்து மசாஜ் பண்ணுவாங்க. இது வந்து எண்ணெயோ லோஷனோ பயன்படுத்தி இந்த மசாஜ் வந்து பண்ண மாட்டாங்க. துணிக்கு மேலே பண்ணக்கூடிய ஒரு ட்ரெடிஷனல் மசாஜ் தான். ஸோ கிட்டத்தட்ட 2500 வருஷத்துக்கு முன்னாடி புத்தரோட மருத்துவரால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மசாஜ் தான் இது, தாய் ட்ரெடிஷனல் மசாஜ். இந்த மசாஜை பொறுத்தவரையும் நம்ம உடம்ப வில்லா வளைச்சி நம்மள யோகா நிலைக்கு கொண்டு போய் அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மசாஜ் பண்ணுவாங்க. நம்ம உடம்புல கால் பாதத்துல இருந்து எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதமான அழுத்தத்தை கொடுத்து நாடி நரம்புல இருந்து சத்தம் வர்ற மாதிரி நம்ம உடம்ப வளைச்சி மசாஜ் வந்து பண்ணுவாங்க. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தசை வலி, மூட்டு வலி, மன அழுத்தம், ரத்த ஓட்டம் சீராவதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நன்மைகள் வந்து இந்த மசாஜில் வந்து இருக்கு. கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா நம்ம பண்ணது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயில் மசாஜ் தான். இந்த மசாஜ் பண்ணிக்கிறதுக்கு தரமான ஆயில் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்டே வந்து இருக்கு. அதை யூஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து மசாஜே பண்ணுவாங்க. நம்ம மேல வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ் இல்லாம டவலை வந்து மூடி ஆயில வந்து உடம்பு முழுக்க ஊத்தி ரொம்பவே மென்மையா பண்ணக்கூடிய இந்த மசாஜ் பொறுத்தவரையும் நம்ம மனசையும் உடலையும் ஒன்னு சேர புத்துணர்ச்சிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மசாஜ் தான். இந்த மசாஜ் பண்றாங்க இல்லையா அந்த தெரபிஸ்ட், அவங்களுடைய கை விரல்களையும் மூட்டையும் பயன்படுத்தி அந்த ஆயிலோட சேர்த்து ரொம்பவே மிதமான ஒரு அழுத்தத்தை வந்து கொடுப்பாங்க. ஸோ இதை நம்ம பண்ணிக்கும் போது நம்ம உடம்புல வந்து ரத்த ஓட்டம் சீரா வருது, தசைகள்ல இருக்கக்கூடிய அந்த வலி வந்து குறையிறது, நம்மளுடைய சருமத்தை வந்து மென்மையாக்குறதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நன்மைகள் இருக்கு. முக்கியமா இந்த மசாஜ் எல்லாம் பண்ணிட்டு நீங்க வெளியே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட மன அழுத்தமா இருக்கட்டும் அப்படியே வந்து குறைஞ்சி சூப்பரான ஒரு புத்துணர்ச்சி வந்து கண்டிப்பா கிடைக்கும். அடுத்ததான் நம்ம பண்ண வந்தது இந்த கொரியன் ட்ரெண்டிங் மசாஜ் தான் வந்து நம்ம பண்ண வந்தோம். தாய்லாந்தெல்லாம் இந்த மசாஜை தேடி தேடி போய் பண்றாங்க. நம்மளும் தாய்லாந்து போயிருந்தப்போ இந்த மசாஜ் பண்ணிக்கலாம்னு ரொம்பவே ட்ரை பண்ணோம், ஆனா பண்ண முடியல. இங்க வந்து அந்த மசாஜ் கொண்டு வந்த உடனே ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மசாஜுக்கு நான் வந்துட்டேன். இதுல ஏகப்பட்ட நன்மைகள் வந்து நம்மளுக்கு இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம தலைமுடியை வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க. அதாவது நம்ம தலையில பொடுகோ முடி உதறதோ இல்லை வேற ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா அப்படின்றது ஸ்கேன் பண்ணும்போது நம்ம லைவா வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த டிஸ்பிளேல வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுக்காகவே இவங்க கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஸ்பெஷல் சிக்னேச்சர் ஆயிலை வந்து பயன்படுத்தி நம்ம தலை முழுக்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆயிலை வந்து அப்ளை பண்ணுவாங்க. கூடவே ஒரு வகையான மசாஜரை வச்சு நம்ம தலை ஃபுல்லாவே வந்து மசாஜ் வந்து பண்ணி ஒரு விதமான அழுத்தத்தை கொடுத்து இந்த ஆயில் வந்து நம்ம தலை முழுக்க வந்து அப்ளை பண்ணிட்டு இவங்க கிட்டே இருக்கக்கூடிய அந்த லக்ஸுரி ஷாம்பு கண்டிஷனரை யூஸ் பண்ணி நம்ம தலையை வந்து வாஷ் பண்ணுவாங்க. வாஷ் பண்ணிட்டு அந்த கொரியன் ட்ரெண்டிங் மசாஜ் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம நெத்திக்கு நேரா வச்சு லைட்டா தண்ணி நம்ம நெத்தியில படுற மாதிரி வந்து மசாஜ் பண்ணுவாங்க. இதை பண்ணும்போதே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ரிலாக்ஸா இருக்கும். ஏதோ ஒரு மாதிரி உங்க தலையை வந்து பண்ணும். ஆனா நீங்க என்ன ப்ரெஷர்ல இருந்தாலுமே சரி அதை பண்ணும்போது எல்லாமே ஓடிடும். அடுத்ததான் வந்து நம்ம முகத்துக்கு ஒரு ஃபேஷியல் கிட்ட வச்சு நம்ம முகத்துல வந்து ஃபேஷியல் ப்ளீச்சிங்கு அதுக்கப்புறம் அந்த மாஸ்க்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா அப்ளை பண்ணி ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் வந்து பண்ணுவாங்க. நீங்க எங்கேயுமே இந்த மாதிரியான மசாஜ் எல்லாமே வந்து பண்ணியிருக்க மாட்டீங்க, இங்க மட்டும்தான் இருக்கு. இந்த ஃபேஷியல் ப்ளீச்சிங் எல்லாமே பண்ணிட்டு ஒவ்வொரு டைமும் நம்ம முகத்தை வாஷ் பண்ணும்போது நம்மளுக்கு அப்படியே லேசான மசாஜ் பண்ற மாதிரியே இருக்கும். அவ்வளோ நல்லா இருக்கும். நீங்க ஈஸ்பா வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த கொரியன் ட்ரெண்டிங் மசாஜ் வந்து ட்ரை பண்ணுங்க. அடுத்ததான் நம்ம வந்தது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழை இலை ஸ்க்ரப் மசாஜ். இந்த வாழை இலை ஸ்க்ரப் மசாஜ் பண்ணிக்கக்கூடிய அந்த ரூமோட டிசைனே எப்படி இருக்குன்னு பாருங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா தலை வாழை இலையை போட்டுட்டு நம்மள அதில் படுக்க வச்சிருவாங்க. ஒரு வகையான வாழை இலை ஸ்க்ரப்பை கொண்டு நம்ம உடம்பு முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாழை இலை ஸ்க்ரப் மசாஜ் வந்து பண்ணுவாங்க. இந்த மசாஜை பண்ணிட்டு ரூம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீமிங் வந்து ஆன் பண்ணிடுவாங்க. நீங்கள் இதுக்குள்ளே கொஞ்ச நேரம் இருந்துட்டு வெளியே வரும்போது இந்த ரூமே எப்படி வந்து அந்த ஸ்ட்ரீமில் வந்து மிதக்குதுன்னு பாருங்க. ஸோ இதெல்லாமே பண்ணிட்டு நம்ம பாடி வாஷை வச்சு நம்ம உடம்பு ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணுவாங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த விச்சி ஷவர் இருக்கும், சைட்லேயும் சரி நம்ம தலைக்கு மேலேயும் சரி, அதை சீரான ஓட்டத்தில் நம்ம ஆன் பண்ணி நம்ம உடம்பு முழுக்க ஒரு லேசான வேகத்தில் தண்ணி படுற மாதிரியான ஒரு ஃபீல் கொண்டு வந்து நம்மளுக்கு வந்து சூப்பராக அந்த விச்சி ஷவரில் வந்து மசாஜ் பண்ணுவாங்க. இதுவுமே நீங்கள் ட்ரை பண்ண வேண்டிய சூப்பரான மசாஜ். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதை பண்ணிட்டு இந்த வாழை இலையில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவ குணங்கள் நம்மளுக்கு கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் சருமத்தில் இருக்கக்கூடிய அந்த இறந்த செல்களாக இருக்கட்டும், தோல் நோயாக இருக்கட்டும், எடை குறையிறதா இருக்கட்டும் சொல்லிட்டு
எக்கச்சக்கமான நன்மைகள் வந்து இதில் இருக்கு. இந்த வாழை இலை ஸ்க்ரப் மசாஜ் பண்ணிட்டு குளிச்சுட்டு நீங்க வெளியே வந்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க அப்படின்றத நீங்க அதை பண்ணீங்கன்னா மட்டும் தான் ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்ததான் நம்ம பண்ண போனது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோனா பாத் எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் நம்ம போனோம். ரூம் முழுக்கவே வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாக வந்து அந்த சிலையை செதுக்கி வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தத்ரூபமாக அந்த சிலையை எல்லாமே செதுக்கி வச்சிருக்காங்க. அதோட ஒரு சைடில் ஒரு வகையான மரத்தை கொண்டு ஒரு ரூம் வந்து வடிவமைச்சிருப்பாங்க. அந்த ரூமுக்குள்ளே நம்ம போய் படுத்துட்டோம் அப்படின்னா அந்த ரூமில் ஒரு மிதமான ஹீட் வந்து கிரியேட் ஆகி அப்படியே நம்ம உடம்பு சூடாகி நம்ம உடம்புல இருந்து ஏகப்பட்ட வேர்வைகள் வந்து வெளியே வரும். இந்த வேர்வை வெளியே வரும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த கழிவுகள், அந்த இறந்த செல்கள், நச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வெளியே வந்துடும். இதை நம்ம சோனா பாத் எடுத்துட்டு அப்படியே வெளியே வந்தோம்னா 2 விதமான ஜகுசி இருக்கும். ஒன்று ஹாட் ஜகுசி, இன்னொன்று வந்து கோல்டு ஜகுசி. நம்மளுக்கு எது தேவையோ அதில் வந்து இறங்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாத் டப்பில் ரொம்பவே ரிலாக்ஸ் பண்ண முடியும். இந்த ஈஸ்பாவை பொறுத்தவரையிலையும் நம்ம ஒவ்வொரு ரூம்லேயுமே வந்து ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு உள்ளே போய் நம்ம மசாஜ் பண்ணிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஜக்கூசியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஜக்கூசியை பொறுத்தவரையிலையும் நார்மலாலாம் இருக்காது, அவ்வளோ லக்ஸூரியாக இருக்கும். இப்படிப்பட்ட ஜக்கூசி எல்லாமே வந்து 5 ஸ்டார் 7 ஸ்டார் ஹோட்டலில் போனீங்கன்னா கூட வந்து எல்லா ரூம்லையும் பார்த்துட முடியாது, ஏதாவது ஒரு சில ரூமில் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இங்கே பல ரூமில் வந்து இந்த மாதிரியான லக்ஸூரி ஜக்கூசி எல்லாமே வந்து இருக்கும். அதில் வந்து நம்ம போய் சூப்பராக வந்து ரிலாக்ஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து பாருங்க அந்த ஃப்ளவர், ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து போட்டு அதில் வந்து நம்மளை வந்து மிதக்க விடுவாங்க. ஸோ இதில் நம்ம குளிக்கும்போது அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும். பாலை நம்ம தலையில் ஊற்றி மில்க் பாத்தும் வந்து இந்த ஜக்கூசியில் நம்ம எடுத்துக்க முடியும். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரூட் ஜூஸ், ஐஸ்கிரீம்னு சொல்லிட்டு நம்மளுக்கு குடிக்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் தருவாங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். அடுத்ததான் நம்ம பண்ணது எதுனா மூலிகை பாத்து, அதாவது வெட்டி வேறு, மூலிகை பவுடர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாத் டப்ல போட்டு நல்லா ஊற வச்சு அதில் நம்ம உட்காரும் போது நம்ம உடம்பு அந்த மூலிகையில் ஊறி நம்மளுக்கு எவ்வளோ நன்மை கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. வெட்டி வேர்லாம் சொல்லவா வேணும், எவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படின்றத நீங்களே யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி இங்கே நம்ம பண்ணிக்கிறோம் இல்லையா, அந்த மசாஜ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கேட்டகரியில் மசாஜ் எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரியான ரேட்டு தான் வரும். ஸோ காமனாக இவ்வளோ ரேட்டு அந்த மாதிரிலாம் வந்து நம்ம சொல்லிட முடியாது. இருந்தாலும் இதில் நம்ம வந்து மசாஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எவ்வளோ ரேட் வரும் அப்படின்றத ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவங்க வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான மசாஜ் எல்லாமே இருக்குது, எவ்வளோ ரேட்டில் இருக்குது அப்படின்றத தெளிவாக சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து சூப்பராக மசாஜ் பண்ணி ரொம்பவே ரிலாக்ஸாக என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம இது எல்லாமே பண்ணிவிட்டு குளித்து முடிச்சுட்டு வெளியே வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பரான ஒரு லெமன் டீ, ஐஸ் டீன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க பாருங்கள். அவ்வளோ ரிலாக்ஸாக புத்துணர்ச்சியாக தான் நீங்கள் வந்து வெளியவே போவீங்கன்னா பார்த்துங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. இந்த வீடியோவை நீங்கள் ஃபேஸ்புக் பேஜில் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் பேஜும் இருக்குது, இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது, அதையும் வந்து ஃபாலோ பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.